மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் துணை இருக்கையில். அன்பு சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீ குருமுரன் அப்படிங்கிற முருகப்பெருமான் வழியில் முருகப்பெருமான் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான பெயர்ச்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சிங்க. ராகு போல் யாராலையும் கொடுக்கவும் முடியாது, ராகு போல் யாராலையும் கெடுக்கவும் முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதாங்க இது, வேற எதுவுமே கிடையாது. இப்படி சொல்லணும்னா ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு? ராகு பகவான் வர்றாரு. கால புருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கும் ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேது பகவான் சூரிய பகவானினோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் தான். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அது சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, பொதுவாகவே மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. அதாவது இதுலையுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் மேசராசிங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க மேசராசிக்காரங்க. எதையும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மேசராசி தான். குடும்பத்து மேலே அக்கறை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி. முருகனோட அனுகிரகம் பெற்ற ராசி மேசராசி. அப்படிப்பட்ட மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய ராகு பகவானினோட கிரக பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் எல்லாருக்கும் வருது. எல்லாருமே இந்த ராகு கேதை கண்டு பயப்படாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. இவர் எந்த ராசியில் போய் இருக்காரோ அந்த ராசியை அவரோட சொந்த வீடாக எடுத்து அந்த கிரகத்தை போல மாயாஜாலமான வேலையெல்லாம் நிறைய செய்வார். இவரோட குணம் என்ன? ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஆள் மாதிரியே வேலை செய்வார். இதுதான் ராகு பகவான். சொந்த வீடாக எடுத்துக்குவார். ராகு கேதுங்கிறது இவர் தான். நம்மோட ஜாதகத்தில் எல்லா தோஷத்தையும் எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதை வச்சே பலன் சொல்லலாம். நம்மோட தாத்தாவை காட்டுது ராகுங்க, அம்மாவுடைய ஆத்தா அப்பாவை காட்டுறது கேதுங்க. அப்போ ராகு கேது எவ்வளவு முக்கியமான கிரகம்னு பாருங்கள். இந்த ஒரு கிரகத்துக்கு உருவமே கிடையாது. இது நிழல் கிரகம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் டக்குன்னு பெரிய ஆளாக ஆகணும்னா ராகு பகவான் வேணுங்க. அவ்வளவு ஏன், ஒரு முக்கியமான இந்த ராகு கேது பகவான் ஒரு மனிதனுக்கு கெடுத்துட்டு தான் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது. ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டும் கெடுப்பார். இதுதான் பழமொழி. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுக்க மாட்டார் பழமொழி சொல்லுவாங்க. இதுதான் காரணம். அப்போ ஒரு மனுஷனுக்கு ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம். வாழ்க்கையில் என்னென்ன கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், இது சர்ப்ப கிரகங்கள். ராகு தலையை குடிக்கக்கூடிய கிரகம் கேது. வாழக்கூடிய தலைவாழ் பாம்பு கிரகம், சர்ப்ப கிரகம். இவங்களை கண்டு பயப்படாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா 18 மாதம் ராகு கேது பயிற்சியாகி வர்றாரு வெளியில். அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. கும்ப ராசிக்கு கேது பகவான் உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போகிறாரு. 18 மாதம் அங்கே தாங்க இருப்பார். மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கும்? தயவு செஞ்சு உங்கள் விதி ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பில் ராகு இருக்கும்னு பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க.
ஏன்னா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக மனமாற ஒரு நன்றியை வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளில் திருவருளே கிடையாது. இப்போ பாருங்கள், ராகு பகவான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு. அப்போது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு. கேது பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இப்படி கேட்கலாங்க. எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணீங்க? எத்தனை பேருக்கு காலில் அடிபட்டுச்சுன்னு கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு? எத்தனை பேருக்கு பகை பிரச்சனை இருந்துச்சு? ஒரு 3 மாதம் எத்தனை பேர் குழப்பத்தில் இருந்திருக்கீங்க? ஜனவரி மாதம் உங்ககிட்ட கிடையாதுங்க. கேளுங்க. மேச ராசிக்காரங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. மனக்குழப்பம், தடுமாற்றம், எதிரி, பகை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சு இருக்காங்க மேசராசிக்காரங்க. ஏன்னா குடும்பம் தன்னை தானே அர்ப்பணிச்சுக்கிட்டு வாழ்க்கையிலிருந்தெல்லாம் வெளியில் போகாமல் நிறைய விஷயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க. இவங்ககிட்ட முன்கோபம் தான் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், சரிங்களா? இவங்க கோவக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும். ஆனால் அந்த குடும்பத்து மேலே ஒரு நீதியான குணம், நேர்மையான குணம், தப்பான செயலுக்கு போகவே மாட்டாங்க. இது எல்லாமே நல்ல கேரக்டர். யாருன்னா மேசராசி நீங்கள் தாங்க. இப்போ பாருங்கள், 12ஆம் பாவத்தில் ராகு இருந்து உங்களை படுத்தி எடுத்தார். 1.5 வருஷம் கேது பாவம் 6ஆம் இடத்துல இருந்து நிறைய ஒரு தரையில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எந்த உறவும் சரியாக அமையலை. தாய்மாம உறவு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சோ? மேசத்தை கேளுங்க, ஆமான்னு தான் சொல்லுவாங்க. எத்தனை சகோதரி மன வருத்தத்தை பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு கணவன் மனைவிற்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு? திருமணம் பேசிக்கிட்டே போகிறாங்கன்னு திருமணம் நடத்த முடியல. 3 மாதமாக பாருங்கள் வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசண்டாக, ஏன்னா மற்ற நாளில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து நீசமாக இருந்தார், எவ்வளவோ கொடுத்துட்டாரு, தெரியுங்களா? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அம்மாவுடைய உடம்பா இல்லை அப்பாவுடைய உடம்பா கேளுங்க. ஏதாச்சும் ஒன்று மருத்துவ செலவு பண்ணணுமா, அந்த வார்த்தை தான் இங்கே வரும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எது வந்தாலுமே பயப்படாமல் தைரியமாக நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி பண்ணி இறங்கினீங்கன்னா உங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி இருக்குது. தைரியத்தை மட்டும் மேசராசிக்காரங்க எப்பவுமே விட்டுறாதீங்க. மேசராசி தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எது வந்தாலும் என்னால் முடியும், இனிமேல் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும், எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும், எனக்கு தைரியம் வந்துச்சு அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இந்த ராகு கேது உங்கள் உடம்புக்குள்ளே வருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஏன்னா பல கெட்ட விஷயங்கள்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், மேச ராசிக்கு இனிமேல் கெட்ட பலனே இருக்காதுங்க. உங்கள் ஜாதக தசா புத்தி மட்டும் மாறி இருந்தால் இங்கே கெட்ட பலன் இருக்குது, இல்லைனா இல்லை, அதை சொல்லலை. நீங்கள் பிரம்மாண்டமான உலகளவு பேசுகிற மாதிரி மாற போகிறீங்க. மேச ராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எதை வச்சு சொல்கிறோம் தெரியுங்களா? ராகு 11 போய் இருக்கார், அதுவும் குருவோட சாரத்தில் இருக்கார். அந்த குரு எங்கே இருக்கார்? 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த குரு ராகு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? கண்டிப்பாக போவீங்க. யார் ஜாதகத்தில் ராகு இப்போ டாப்பாக யோகமாக இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளுங்க, பயங்கரமான ஒரு லெவலுக்கு போய் நிற்பாங்க பாருங்கள். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களோட மனதில் இருக்கும், இவங்க மைண்டில் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்னா, என்ன சொல்லணும்னா, இங்கே எல்லாத்துக்கும் கெட்டது சொல்லவே கூடாது. மேசராசி அப்படிங்கிறது அடிக்கிறது வந்து ஜாக்பாட்டாக தான் இருக்கும், அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன 5ல் கேது, ஞானம் பயங்கரமாக வேலை செய்யுங்க, பயங்கரமான ஒரு மைண்ட் ஷார்ப்பு இப்போ உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஏன்னா குரு புதனோட வீட்டில் இருக்கார். அப்போ ஷார்ப்பாக யோசிப்பீங்க, கரெக்டாக மட்டும் நீங்கள் யோசிங்க. இதை நல்லா விட்டுருங்க. இனிமேல் நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு வேலையில் வந்து இறங்குங்க, உங்கள் பக்கம் வெற்றி வரும்.
ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக மேசராசி வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்லையெல்லாம் ப்ரமோஷனில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற மேச ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து 7.5 சனியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆரம்பங்கிறது வெறிய சனியாகவும் தொடங்குச்சு. என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தாலும், அது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும், மேசத்துக்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா, எப்போதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போகிறாரோ தெரியலையே. ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தப்போ கூட பெருசாக எந்த மாற்றமும் இல்லைப்பா, தெய்வமே என்னை விட்டுருங்கிற மாதிரி பயத்தோடு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. மேசம் இதை மறுக்க முடியுமா? ஆனால் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் உங்களுக்கு வந்து 7.5 சனி தொடக்கமாக இருக்கட்டும், விரய சனி தொடக்கமாக இருக்கட்டுங்க, சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா. அதில் ஒரு மாற்றமா? ரொம்ப பயப்படாதீங்கப்பா, வந்துடுறேன் அப்படிங்கிறத வாத்தியார் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு நிற்கிறாரு, நம்மளும் வந்து கையை நீட்டிட்டு நிற்கிறோன்னு வைங்க. அந்த சமயத்தில் பிரின்ஸ்பால் கிட்டேருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா, சார் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டேன், அந்த சமயத்தில் நம்மளை அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனால் எப்படி இருக்கும்? அதே போல் நம்மளை அடிக்கிற சமயத்தில் அவருடைய பீரியட் முடிஞ்சிட்டா எப்படிங்க இருக்கும்? பெல் அடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போகக்கூடிய சமயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேசராசிக்கு கை கொடுக்க போகுது. அடுத்த 138 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழப்போகுதுங்க. எதெல்லாம் வந்து தப்பாக இருந்துச்சோ, எதெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்துச்சோ, எதெல்லாம் சிக்கலாக இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது. இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கையை மகா பொற்காலத்தை மேசராசிகளுக்கு கொடுக்க போகுது. கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க, வியப்பாகவும் இருக்கும். காரணம் நான் முன்னாடி சொன்னது தான், நிறைய விஷயங்கள் ரெடியாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தரை வந்து நம்மளை காப்பாற்றி விட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம 138 நாட்கள் வக்ரகதியில் பின்னாடி நோக்கி போயிடுறாரு. ஓகேங்களா. ஸோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களாக மாற போகிறீங்க. நிதி ரீதியாக, வணிகம் ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போகிறீங்க. ஏதாவது இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சனீஸ்வர பகவான் மீன ராசி பெயர்ச்சி அறிஞ்சிருக்காரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில் வக்ரமாக போகிறாரு. சனி பகவான் மீன ராசியில் 138 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இதோட நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு தான் நேரடியாக மீன ராசிக்கு திரும்ப போகிறாரு. வக்ரம்னா என்னங்க? பின்னாடி நோக்கி நகரக்கூடியது. ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவாக நகரக்கூடியவர். இந்த 138 நாட்களில் அவர் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஒன்றே இல்லைங்க, உங்கள் வீடு தேடி ஒரு திருட வந்துட்டான். ஆனால் அந்த திருட என்ன பண்ணுறான்? பதட்டத்துலேயும் பயத்துலேயும் மற்ற இடங்கள் எல்லாம் திருடனை தங்கம், வைடூரியம், பெரிய பெரிய பண மூட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டில் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி திடுக்குன்னு இந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்க போகுது. அதை கரெக்டாக பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க, உஷாராக இருந்துட்டா போதும். இதன் காரணமாக இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சியினால் மேச ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது. பணவரவு அதிகமாக போகுது. நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. வணிக ரீதியாக நிலைமைங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிலச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்க போகிறீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க. இதோட தைரியம் அதிகமாகும். உயர் அதிகாரிங்க பதவியில் இருக்கீங்க
சரிங்களா? தனியாக அரசாங்க உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க. கல்வியில் வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும். அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தில் எல்லாம் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் முயற்சிகள் பலிக்குங்க. தன்னம்பிக்கை அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக சனி பகவானினுடைய அருள் பெற்று மேசம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களில் கொஞ்சமாக தான் இப்போ பார்த்துருக்கோங்க. விரிவாக பார்க்கலாம். முதல்ல மனசில் குழப்பம் சூழ்ந்துட்டே இருக்குது. ஒரு தெளிவில்லாத நிலையில் உங்கள் குழப்பத்துக்கு பிறகு மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. திட்டமிடாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கூட இப்போது பலன் கொடுக்க போகுதுங்க. மனசை ஒருமுகப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு மனசில் தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. மற்றவங்களோட மனசை துல்லியமாக அறிஞ்சிக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விலக போகுதுங்க. மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். நீயா நானான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகளில் உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி வலுவாக இருக்கும். ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க, நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நியாய மட்டுமே பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர போகிறீங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, கிடைக்க போகுது. தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்போ மேற்கொள்வீங்க. நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த விரோதங்கள் மறையுது. முன்னேற்றங்கள் உண்டாகுது. நண்பர்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்க இந்த பயிற்சியின் மூலமாக நிறைய உறவுகள் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் யாரை பற்றியுமே பேசாதீங்க, யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை பாருங்க. நட்பை மட்டுமே காப்பாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, கஸ்டமர் கிட்ட நிதானமாக கோவப்படாமல் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க. மற்றபடி கடுமையான போட்டிகளாக இருந்தாலுமே சாதுரியமாக சமாளிச்சிருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றி அடைவீங்க. கூட்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. அதே மாதிரி புதுசாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சமயம் வந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு போட்டிகள் இருக்கும். தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து குறையாமல் இருக்க போகுது. நண்பர்கள் மூலம் எதிரிகள் கிட்ட எல்லாம் ஓட விட்டுருவீங்க. அதே போல் பேச்சுக்களால் நிதானம் தேவை. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். அதில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போகிறீங்க. பணவரவு அமோகமாக இருக்குங்க. கடினமாக உழைப்பீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சகல வித்தகங்கள்லையுமே சௌபாக்கியம் உண்டாகுதுங்க. அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கள் கிட்ட அன்பு அதிகமாகுது. உறவுக்காரங்கள் அவங்கள அனுசரித்து போவாங்க. பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. ஆரோக்கிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க. ஆனால் எங்கேயும் சரி எப்பவும் சரிங்க, பேசும்போது நிதானம் ரொம்பவே தேவை. மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. ஆனால் எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யணுங்க. படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். அதே போல் உங்கள் பெற்றோர் சொல்கிறதையும் ஆசிரியர் சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்கோங்க. நிறைய இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து முடிவு பண்ணுங்கள். அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சனீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்தது 11 வயதான பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் அக்கறைங்களும் தேவைங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுட்டா போதும், அதையும் செஞ்சிடலாம். திருமண வயசில் இருக்கவங்களுக்கு நல்லபடியாக வரணமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அடுத்தது 12வது அலைச்சல் இருந்தாலுமே பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மையை உடனே கொடுத்துருவாரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கடன் வாங்கி புதுசாக எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க. வியாபாரம் செய்கிறவங்க சட்டுன்னு ஒரு வியாபாரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வியாபாரத்தில் நீங்கள் இறங்கவே கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய